தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி அதிக இடங்களை முன்னிலை வகிக்கிறாங்க. வெற்றி நிலவரங்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஓவராலாக இந்தியா கூட்டணி பார்க்கும்போது பாஜக விட பின்தங்கி இருக்காங்க. முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எதிர்பார்த்த முடிவுதான் சார். இது பாஜக தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று மக்களே தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் பேசிக்கொண்ட செய்திதான். ஆனா இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி இவ்வளவு பர்சன்டேஜ் அவ்வளவு பர்சன்டேஜ், திமுக இத்தனை தொகுதி குறையும், 30 தான் வரும், பிஜேபி வந்துடும், அதிமுக வந்துடும்ன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இது வந்து எதிர்பார்த்த முடிவு. அதாவது தலைவர் தளபதி என்கின்ற தலைவனுடைய உழைப்பு, அவர் செய்கிற நல்லாட்சி, அவர் பெண்களுக்காக ஒரு ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன் இந்தியாவில் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி அவர்கள். பேருந்து இலவச பயணத்தெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த தாய்மார்களுக்கு 1000 கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா? எனக்கு ஒரு அற்புதமான சாதனைகளுக்கு கிடைத்த ஒரு பரிசு. நான் பேசுறது கேக்குதுங்களா? இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பிஜேபி செய்த ஒரு ஊழல். குடியாத்த குமரன், நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? நான் கேக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க இந்தியாவிலேயே நல்லாட்சி தரக்கூடிய ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 2 தொகுதி பின்னடைவா இருக்குங்களே சார். 2 தொகுதி பின்னடைவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொகுதி வந்து விருதுநகர்ல தேமுதிகனுடைய வேட்பாளர் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகர், அது கூட பின்னடைவா, அது கூட பெரிய லீடிங் ஒன்றும் வரலைங்க. தர்மபுரியில வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணி அவர்களுடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி, அது சமுதாய ஓட்டு, ஜாதி ஓட்டு. இல்ல, நாம பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல விருதுநகர்ல பிரபாகரன் பின்னாடி வந்திருக்காரு, அங்க திமுக முன்னிலை வந்திருக்காங்க, மாறி இருக்கு களம். இப்ப தருமபுரி மட்டும் தான் இப்போ இல்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 தொகுதி கூட பாப்போம். நமக்கு இன்னும் 1 hour 1.5 hour டைம் இருக்கு. ஆனா பிஜேபி டோட்டல் காலி பாத்தீங்களா தமிழ்நாட்டுல? இல்ல, பல இடங்களும் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. அண்ணாமலை பிரசந்தியோட வாய்ப்பு. கோவையில அண்ணாமலை இப்போ செகண்ட் பிளேஸ் இருக்காரு. அதுவும் கொஞ்சம் கடுமையான போட்டியா போயிட்டு இருக்குன்றாங்க. கோவையில பாஜக செகண்ட் பிளேஸ், கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான், மற்ற எந்த கட்சியும் கிடையாது. நீங்க பல இடங்கள்ல பாஜக செகண்ட் பிளேஸ். தேர்தல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டோட்டல் வாட்ச் அவுட் தான் சொல்ல வருவேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தேர்தலை வந்துட்டு அவர் கவனம் செலுத்தல. நம்ம அசெம்பிளி எலெக்ஷனை பார்த்துக்கலாம்னு சொன்னார் அவரு. இந்த தேர்தலுடைய முடிவு என்னவோ, நடந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன முடிவோ, இதே முடிவுதான் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 2வது முறை தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள். வந்து கொண்டிருக்கிற இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய சதவீதம், திராவிட முன்னேற்ற கழகத்தை கிடைத்துக் கொண்டிருக்கிற வாக்கு எண்ணிக்கையினுடைய சதவீதம், என்னை பொறுத்த மட்டில் அகில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது.